Hello guys, in the video நம்ம dimorphic fungus பத்தி டீடைலா பார்க்க போறோம். So first dimorphic அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிக்கிறோம். Di அப்படினா ரெண்டு அப்படின அர்த்தம். Morphic அப்படினா morphology அப்படின அர்த்தம். அதாவது சில ஃபங்கஸ் வந்து ரெண்டு விதமான physical formsல இருக்கும். அதான் morphology அப்படினு சொல்லுவோம். So ஒரு டயத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு டயத்துல வேற ஒரு shape and formல இருக்கும். அந்த மாதிரி ஃபங்கஸ் தான் dimorphic ஃபங்கஸ்னு சொல்றோம். ஸோ அது ரெண்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிகிரி செல்சியஸ் போல் நம்ம கோல்டுன்னு சொல்கிறோம். வேறு 37 டிகிரி செல்சியஸ் அதாவது ரூம் டெம்பரேச்சரை நம்ம வார்ம்னு சொல்கிறோம். ஸோ கோல்டு கண்டிஷனில் இது வந்து மோல்டு ஃபார்மில் இருக்கும். ஸோ கோல்டு ஃபார் மோல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு வார்ம் கண்டிஷனில் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ஈஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மோல்டு ஃபார்மில் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா we have to do culture. ஃபங்கலை கல்ச்சர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். வேறு ஈஸ்ட் ஃபார்மில் இருக்கிறத ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபங்கஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எதில் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் டன் இன் ஈஸ்ட் ஃபார்ம். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்து நம்ம ஈஸ்ட் ஃபார்ம் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டைமார்பிக் ஃபங்கஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் இருக்குது. அதாவது 6 ஃபங்கஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோபிளாஸ்மா, பிளாஸ்டோமைகோசிஸ், காக்கிடியோய்டோமைகோசிஸ், பாராகாக்கிடியோய்டோமைகோசிஸ், பெனிசிலியம் மார்னெஃபி அண்ட் ஸ்போரோட்ரைகோசிஸ். ஸோ மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸ் இருக்குது இந்த டைமார்பிக் ஃபங்கஸ். இது ஒவ்வொன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 5 டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ இன்ஹலேஷனல் ரூட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஸ்போரோட்ரைகோசிஸ் மட்டும் இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ cutaneous route அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோபிளாஸ்மா. ஸோ இது எதனால் காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்கல் ஸ்பீஷஸ் தான் காஸ் பண்ணுது. இதுக்கு வேறு சில பேர்கள் இருக்குது. அதெல்லாம் ஓஹியோ டிசீஸ், மிசிசிப்பி டிசீஸ், டார்லிங் டிசீஸ் அண்ட் கேவ் டிசீஸ். இது எல்லாமே ஹிஸ்டோபிளாஸ்மாவை தான் குறிப்பிடுது. ஸோ இப்போ இது எப்படி கிளினிக்கல் ஃபீச்சர் எப்படி இருக்கும்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், இட் மிமிக்ஸ் டிபி. ஸோ டிபியில் இருக்க எல்லா சிம்டமும் இருக்கும், டிபியில் இருக்க சைன்ஸ் அப்படியே இருக்கும். ஆனால் டிபி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோபிளாஸ்மா தான், ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம். இப்போ இதில் இன்னொரு ஐரணி இருக்குது. என்னென்னா ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டம்னு பேரில் இருக்குது, ஆனால் இட் இஸ் அ நான் கேப்சுலேட்டட் ஆர்கானிசம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இது எப்படி இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில், என்ன மாதிரி கொஸ்டினில் என்ன மாதிரி இமேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் டிபின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இட் ஹேஸ் டியூபர்குலேட் மேக்ரோகொனிடியா. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் டியூபர்குலேட் மேக்ரோகொனிடியா. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸ்ட்லாம் எங்கே இருக்கும்னா இந்த ஈஸ்ட் ஃபார்ம் தானே ஐடென்டிஃபை பண்ணுவோம் ஹெச்பியில் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில். தே ஆல் வில் பி இன்ட்ரா செல்லுலார்லி ப்ரெசன்ட். இந்த செல்லுக்குள்ளே தன்னை ஈஸ்ட் இருக்குது பாருங்கள், தட் இஸ் இன்ட்ரா செல்லுலார் ஈஸ்ட். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஹிஸ்டோபிளாஸ்மா. மெயினாக எந்த இடத்துலாம் ரொம்ப காமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டத்துலேருந்து இது எடுப்பாங்க, இந்த பர்டிகுலர் இன்ட்ராசெல்லுலார் ஈஸ்ட்டை. அதேமாதிரி அடுத்த ஃபங்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோமைகோசிஸ். இப்போ இது என்ன ஆர்கானிசம் காஸ் பண்ணுதுன்னா பிளாஸ்டோமைசிஸ் டெர்மாட்டிடிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்கஸ். ஸோ இதுக்கு வேறு பேர்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சிகாகோ டிசீஸ், நார்த் அமெரிக்கன் டிசீஸ் அண்ட் கில்கிரிஸ்ட் டிசீஸ். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு இதுக்கும் 3 பேர் இருக்கும். கொஸ்டினில் இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு பிளாஸ்டோமைகோசிஸ்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆப்ஷனில் பிளாஸ்டோமைகோசிஸ் இல்லாமல் நார்த் அமெரிக்கன் டிசீஸ்னு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம போட ரெடியாக இருந்துக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் டிசீஸில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ப்ராட் பேஸ்ட் பட்டிங். அதாவது பேர் பியில் ஸ்டார்ட் ஆகுதா, பியில் ஸ்டார்ட் ஆனால் பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ப்ராட் பேஸ்ட் பட்டிங். அதாவது இப்படி ஒரு கீழே இருக்கா, இதுதான் பேஸ், இதுக்கு மேலே ஒரு பட் வரும். ஸோ ஃபிகர் ஆஃப் 8 மாதிரி இருக்கா, இதுதான் ப்ராட் பேஸ்ட் பட்டிங் விச் இஸ் சீன் இன் பிளாஸ்டோமைகோசிஸ். அடுத்து 3ஆவதாக வர ஃபங்கஸ் தான் காக்கிடியாய்டோமைகோசிஸ். ஸோ இது என்ன ஆர்கானிசம் பர்டிகுலராக காஸ் பண்ணுதுன்னா காக்கிடியாய்டிஸ் இமிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷஸ். ஸோ இதுக்கு வேறு பேர் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா கலிஃபோர்னியா ஃபீவர், வேலி ஃபீவர் அண்ட் டெசர்ட் ருமேட்டிசம். ஸோ கலிஃபோர்னியா, வேலி அண்ட் டெசர்ட் ருமேட்டிசம்னா சி ஃபார் சீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் காக்கிடியாய்டிஸ் அண்ட் சி ஃபார் கலிஃபோர்னியா ஃபீவர். போனதில் பின்னு பார்த்தோம், அது நார்த் அமெரிக்கன் பிபிபி பிளாஸ்டோமைகோசிஸ். இங்கே கலிஃபோர்னியா காக்கிடியோமைட்டிஸ். கலிஃபோர்னியாவில் நிறையா வேலிஸ் இருக்கும், டெசர்ட் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதோட இமேஜஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும்னா ஸ்பொராஞ்சியம் வித் எண்டோஸ்போர்ஸ்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்பொராஞ்சியம், இதுக்குள்ளே நிறைய எண்டோஸ்போர்ஸ் இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காக்கிடியாய்டோமைகோசிஸ். வேறஸ் பேரல் ஷேப்டு ஆர்த்ரோஸ்போர் இருக்கும். ஸோ இந்த ஆர்த்ரோஸ்போர்லாம் இந்தமாரி ஒரு பேரல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த இமேஜில். ஸோ தட் இஸ் பேரல் ஷேப்டு ஆர்த்ரோஸ்போர்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் காக்கிடியாய்டோமைகோசிஸ். அடுத்த ஃபங்கஸ் என்னென்னா பேரா காக்கிடியாய்டோமைகோசிஸ். முன்னாடி பார்த்தாதே பேரா ஒன்று சேர்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது. இதோட வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் காஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பேராகாக்கிடியாய்டிஸ் பிரசிலென்சிஸ். ஸோ பேரில் பிரசிலென்சிஸ்னு இருக்கா, அப்போ இது என்ன பிரசிலியன் பிளாஸ்டோமைகோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது. அண்ட் இதோட பேர் தான் சவுத் அமெரிக்கன் டிசீஸ். நார்த் அமெரிக்கன் டிசீஸ்னால் நம்ம பியூர் பிளாஸ்டோமைகோசிஸ் பார்த்தோம். இப்போ சவுத் அமெரிக்கன்னா இந்த பேராகாக்கிடியோமைகோசிஸ். இதோட இன்னொரு பேர் லட்ஸ் மைகோசிஸ் ஆர் லட்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக்காக என்ன பேட்டர்ன் இருக்கும்னா மிக்கி மவுஸ் ஆர் கேப்டன் வீல் பேட்டர்ன். இந்த கேப்டன்னா இந்த கப்பல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் பாருங்கள், அந்த வீலு, அதுதான் கேப்டன்ஸ் வீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ மிக்கி மவுஸும் இந்தமாரி தான் அதோட இயர்ஸ் இருக்குங்கிறதுனால சொல்கிறாங்க. திஸ் இஸ் பேராகாக்கிடியோமைகோசிஸ். அடுத்த ஃபங்கஸ் தான் பெனிசிலியம் மார்னெஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் காஸ்ட் பை பெனிசிலியம் மார்னெஃபி. இதோட இன்னொரு பேர் டாலரோமைசிஸ் மார்னெஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிளாசிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூம் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அதாவது இப்படி வந்துடுதா, முடிகிற இடத்துல இப்படி வந்துட்டு ஒரு ப்ரூம் ஸ்டிக் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆல்சோ இட் ஹஸ் அ ரெட் பிக்மெண்ட். இது கிளாசிக்கலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினில் ரெட் பிக்மெண்ட்னு கொடுத்து ஒரு டைமார்ஃபிக் ஃபங்கன்னா அது கண்டிப்பாக பெனிசிலியம் மார்னெஃபி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஸ்போரோட்ரைகோசிஸ். திஸ் இஸ் காஸ்ட் பை ஸ்போரோத்ரிக்ஸ் ஷெங்கி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மீதி எல்லாமே இன்ஹலேஷனல் ரூட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. வேறு ஸ்போரோத்ரிக்ஸ் ஷெங்கி மட்டும் குட்டேனியஸ் ரூட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆகும், அதாவது இன்னொருத்தவங்களுக்கு பரவும், கம்யூனிகேட் ஆகும். இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனஸ் டிசீஸ் ஆர் ரோஸ் தான் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, ரோஸ்னால் என்ன, அந்த ரோஜா பூவில் நிறையா முள் இருக்கும், அந்த முள் குத்துனுச்சுன்னா அதிலிருந்து இனோகுலேட் ஆகிட்டு வர்றதுனால அப்படி ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிளாசிக்கலாக குட்டேனியஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா லீனியர் அல்சரேட்டிவ் நாடியூல்ஸ். இந்த நாடியூல்ஸ்லாம் அல்சராக இருக்கும், அப்படியே லீனியராக இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கிளாசிக்கல் லீனியர் அல்சரேட்டிவ் நாடியூல்ஸ். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோசெட் ஆஃப் கொனிடியா. இந்த இடத்துல கொனிடியாவில் யூ வில் பி ஹேவிங் ரோசெட்ஸ் லைக் திஸ். அந்த இமேஜில் உங்களுக்கு நல்லா தெரியும். திஸ் இஸ் கால்ட் ரோசெட்ஸ் ஆஃப் கொனிடியா அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பாடிஸ். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட் பாடிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் என்னது டைமார்ஃபிக் ஃபங்கஸ் ஸ்போரோட்ரைகோசிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதே வேறு எங்கே ஆஸ்ட்ராபாய்டிஸ் பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்காய்டோசிஸில் பார்ப்போம். அங்கே நம்ம ஷாமன் பாடிஸ்னு சொல்லுவோம். பட் இங்கே ஆஸ்ட்ராய்டு பாடிஸ் ஆர் சீன் ஸ்போரோட்ரைகோசிஸ். ஸோ வித் திஸ் நம்ம 6 டைமார்ஃபிக் ஃபங்கஸையும் பார்த்துட்டோம். அது எல்லாத்தையுமே ஒரே இமேஜில் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஷார்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோபிளாஸ்மா இன்ஹலேஷனல் ரூட், ஹிஸ்டோபிளாஸ்மா கேப்சுலேட்டன் ஆனால் இது நான் கேப்சுலேட்டட், ஒஹியோ, மிசிசிப்பி, டார்லிங்ஸ், கேவ்ஸ் இதெல்லாம் அதோட பேர். அண்ட் இது மிமிக்ஸ் டிபி, அது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் மிமிக்ஸ் டிபி அண்ட் இன்ட்ராசெல்லுலர் ஈஸ்ட் இருக்கும், டியூபர்குலேட் மேக்ரோகோனிடியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோமைகோசிஸ். பிளாஸ்டோமைகோசிஸ்னால் நார்த் அமெரிக்காவில் என்ன இருக்கும், சிகாகோ இருக்கும் அண்ட் கில்கிரிஸ்ட் டிசீஸ். ஆல்சோ பி ஃபார் பிபிபி ப்ராட் பேஸ்ட் பட்டிங். தென் காக்கிடியாய்டோமைகோசிஸ். காக்கிடியாய்டிஸ் இமிடேஷனால் க்ராஸ் பண்ணுது. இதோட இன்னொரு பேர் சி ஃபார் சீனு பார்த்தோம், சி ஃபார் கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியாவில் நிறைய வேலிஸ் இருக்கும், அதனால் வேலி ஃபீவர். டெசர்ட்ஸ் நிறைய இருக்கும், டெசர்ட் ரொமேட்டிசம். இதில் என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னால் ஸ்பொராஞ்சியம் வித் எண்டோஸ்போர்ஸ் இருக்கும் அண்ட் பேரல் ஷேப்ட் ஆர்த்ரோஸ்போர்ஸ் இருக்கும். இது ஃபோர்த்தாக நம்ம பார்த்தது பேராகாக்கிடியோமைகோசிஸ். இட் இஸ் காஸ்ட் பை பேராகாக்கிடியோசிஸ் பிரசிலென்ஸ். இட் இஸ் கால்ட் சவுத் அமெரிக்கன் டிசீஸ். நார்த் அமெரிக்கன் டிசீஸ்னா பிளாஸ்டோமைகோசிஸ், வேறு சவுத் அமெரிக்கன் டிசீஸ்னா பேராகாக்கிடியோமைகோசிஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரசிலியன் பிளாஸ்டோமைகோசிஸ் ஆர் லட்ஸ் மைக்ரோசிஸ். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக்கலி சீன் ஃபீச்சர் என்னென்னா மிக்கி மவுஸ் ஆர் கேப்டன் வீல் சைன் இருக்கும். அடுத்து பெனிசிலியம் மார்னெஃபி. இதில் என்ன இருக்கும்னா ப்ரூம் ப்ரஷ் மாதிரி இருக்கும். இதில் வந்து ரெட் பிக்மெண்ட், அதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், ரெட் பிக்மெண்ட் இருக்கும். அடுத்து ஸ்போரோட்ரைகோசிஸ். இது ஒன்று மட்டும் தான் குட்டேனியஸாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகும், மீதிலாம் இன்ஹலேஷனல். ஸோ மீதிலாம் இன்ஹலேஷனலாக இருக்கிறதுனாலே பிரைமரி தி சைட் இஸ் ஆர்கன் அஃபெக்டட் இஸ் லங். ஆனால் இங்கே த பிரைமரி ஆர்கன் அஃபெக்டட் இஸ் ஸ்கின். அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் பரவும். இந்த ஸ்போரோட்ரைகோசிஸ் காஸ்ட் பை ஸ்போரோத்ரிக்ஸ் ஷெங்கி. இதுக்கு இன்னொரு பேர் ரோஸ் கார்டனஸ் டிசீஸ் ஆர் ரோஸ் தான் டிசீஸ்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீனியர் அல்சரேட்டிவ் நாடியூல்ஸ், ரோசெட்ஸ் ஆஃப் கொனிடியா அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பாடிஸ் இருக்கும். வித் திஸ் நம்ம டைமார்ஃபிக் ஃபங்கையை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதுலேருந்து கண்டிப்பாக மினிமம் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இன்வேசிவாக இருந்தால் லைப்போசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஓரல் ஓரிகோனோசோல் கொடுக்கலாம். இது எல்லாத்தை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ்னு ஒரு தனி வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். தேங்க்யூ.